வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த பாண்டிங்கிறவர் வந்து 3 ஏக்கர் நட்டுருக்காரு. அதை அவர் எப்படின்னு பேசுறாரு பார்ப்போம் வாங்க. வணக்கம். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் வேடமுப்பம் கிராமத்தில் வந்து 3 ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கேன். நெல் நடவு செய்து முதல்ல வந்து அடி உரம் போட்டாச்சு. பார்த்தோம்னா யூரியா டிஏபி போட்டிருக்கு மொதல் உரம். இப்போ 2வது உரம் போட போகிறோம். 3 மூட்டை யூரியா 1 மூட்டை டிஏபி போட போகுது. வாங்க பார்க்கலாம் ஒன்று ஒன்றா கலக்கும்போது. ஒரு டிஏபி ஸ்பிக்கு டிஏபி தான் கொட்டுறோம். பார்த்துங்க மக்களே. பாருங்க, ஸ்பிக்கு டிஏபி. மூணு ஏக்கருக்கு 3 மூட்டை யூரியா, 1 மூட்டை டிஏபி. அடுத்து அவர் சொல்கிறத பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்குரணை 3 ஏக்கருக்கு 4 பை போடுறோம். பாருங்கள், இப்போ எம்பவர் ஸ்பிக் கம்பெனியில் சத்துக்குரணை. இது பார்த்தீங்கன்னா நல்லா தூர் வெடிக்கும். நல்லா பயிர் பார்த்தீங்கன்னா நல்லா திடமாக வளரும். நல்ல ஒரு அருமையான கிளர்ச்சி கொடுக்கும். இந்த டிஏபியில் யூரியாவில் கலக்கும்போது அந்த பை ஊற்றி கலக்கும்போது கொஞ்சம் கனியும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அள்ளி நல்லா போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் கொட்டியாச்சு. கொட்டினாப்புல இந்த கலக்கிறா பாருங்கள், நல்லா கலந்துடணும். கட்டிலாம் உடைச்சிட்டு நல்லா கலந்துடணும். கொஞ்சம் பிசு இருந்தால் பரவாயில்ல, நல்லா வீசு நல்லாயிருக்கும். போட்டு குழப்பி நம்ம ரெண்டாவது உரம் போடும்போது நம்ம யூரியா தான் அதிகமாக போடணும். ஏன்னா யூரியா தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். 3ஆவது உரம் போடும்போது நம்ம அது வேறு மாதிரி அந்த உரத்தை நான் சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்துடணும். நல்லா கலந்து உரத்தை சீராக போடணும். இந்த உரம் என்ன விளைச்சோம்னாக்கா நல்லா சிம்பு அடிக்கும், நல்லா தூர் கட்டும், நல்லா பயிர் வந்து நல்லா வேறு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வேறு வளர்ச்சி அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு பயிர் ஆட்டோமேட்டிக்காக நல்லா நல்ல நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த பாருங்கள், உரம் கலந்தாச்சு. இந்த கலந்து அள்ளியாச்சு. இதில் முக்கியம் என்னன்னாக்கா, காற்று ஓவர் அடிச்சிருச்சு. அதனால் உரம் அன்றைக்கி உரம் வீடியோ எடுக்க முடியல. நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்தாப்புல அவரை உரத்தை போட சொல்லி வெளிலேருந்து போட சொல்லிட்டேன். ஏன்னா காற்று அடிக்கும்போது நம்ம உரம் போட்டாலே இங்கே பாருங்கள், காற்று எப்படி அடிக்க பாருங்கள். காற்று என்ன ஊது பாருங்கள், காற்று அடிக்கும். இந்த மாதிரி நம்ம உரம் போட முடியாது. அதனால் உரத்தை வைக்கல போட்டுட்டேன். இது நல்லா மகசூல் வரும். இதை பார்த்து எல்லாம் பயன்படுங்க. கொஞ்சம் வயசு சுமாராக தான் இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சங்கர்.